ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்லியும் சிக்கன் குருமாவும். அதுக்கு சிக்கன் 1/2 kg எடுத்துக்கலாம். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, நறுக்கி வச்ச தக்காளியும், இஞ்சி பூண்டு 2 பச்சை மிளகா, இதை சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க. ஒரு 2 கரண்டி வரமல்லியும், 1 கரண்டி மிளகும், 1 கரண்டி சீரகமும், 2 வரமிளகாவும் சேர்த்து நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வாசனை வரணுங்க. இங்கே பாருங்கள், இட்லி நல்லா கமகமன்னு வேவுது. நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். இந்த டைமில் இதை எடுத்து நம்ம உரமாக வச்சிடலாம். இப்போது குக்கர் வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்குங்க. கட் வச்சு வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கி வரட்டும். இப்போது அரைச்சி வச்சிருந்த தக்காளி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கிறதால சட்டுன்னு வதங்கி வருங்க. இப்போ கழுவி வச்சிருந்த சிக்கன் சேர்த்துக்கலாம். ஒரு 2 பெரட்டுங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சா சிக்கனில் தண்ணி விட்டு நல்லா வெந்து வருங்க. இந்த டைமில் ஒரு முடி தேங்காவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண தேங்காவை மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. குக்கரை திறந்து பார்த்தா சிக்கன் நல்லா தண்ணி விட்டு வெந்திருக்குங்க. இப்போ 2 பெரட்டிட்டு தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள், ஒரு 2 கரண்டி சிக்கன் மசாலா, நம்ம அரைச்சி வச்சிருந்த வரமல்லி, மிளகு, சீரகம் அந்த பொடியை சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைங்க. திறந்து பார்த்தா குழம்பு நல்லா கொதிச்சு வாசனை வருங்க. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் பாலை ஊற்றிடலாங்க. தேங்காய் பால் ஊற்றி ஒரு 2 நிமிஷம் மூடி வைங்க. மூடி வச்சு திறந்து பார்த்தா சும்மா கமன்னு இருக்குங்க அந்த குருமா. 2 இட்லி என்னங்க, 4 இட்லியே சாப்பிட்லாம். இந்த சிக்கன் குருமா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.